ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துக்கிட்டு வருது. சமீபத்தில் நமக்கு தெரியும், கோவிட் மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்கு. பொருளாதாரம் அப்படின்றது பல நாடுகளில் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. சரக்கு நகர்வு அப்படின்றதே இல்லாமல் போயிருக்கு. இதனால் பொருளாதாரமோ இல்லை ஒரு உற்பத்தியோ அப்படின்றது பல நாடுகளில் குறைஞ்சி போயிருக்கு. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு நாடு வளர்ந்து வந்திருக்குன்னா அது நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியாவை தான் சொல்லணும். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம பல விஷயங்கள், மருத்துவ உபகரணங்களாக இருக்கலாம், கோவிடுக்கான வேக்சின்ஸாக இருக்கலாம், பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஏழை நாடுகளுக்கு இலவசமாக இருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் இந்தியா பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த பொருளாதார வளர்ச்சி நம்ம ஜிடிபியை வச்சு நம்ம கணக்கிட முடியும். ஏன் இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம்னா, ஜிடிபின்றது உள்நாட்டு உற்பத்தி திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உள்நாட்டு உற்பத்தி திறன் கூடும்போது என்னாகும்னா, உள்ளூர் சந்தையில் அதை பொருள்கள் வாங்குவதற்கான தேவை அப்படின்றது அதிகரிக்கும். இப்போ பொருள் அதிகமாக வாங்குறதுனால என்ன ஆகும்? இப்போ வீடு, காரு, பைக்கு அப்படின்னு ஒரு தனிநபர் வாங்கும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது பெருகும். ஸோ ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை ஒரு தனிநபர் வாழ முடியும். ஸோ ஜிடிபி ஏறுது அப்படிங்கிறது ஒரு வாழ்வாதாரம் பெருகிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு அடையாளமாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்கும் திறன் கூடும்பொழுது என்ன ஆகும்னா, சந்தையில் ஒரு டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் பொருளோட உற்பத்தி ஜாஸ்தியாகும். பொருளோட உற்பத்தி ஜாஸ்தி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வேலைவாய்ப்புகள் அப்படின்றது கூடும். வேலைவாய்ப்புகள் கூடும்போது என்ன நடக்கும்னா, சம்பளம் கிடைக்கும், தனிநபருடைய வருமானம் பெருகும். தனிநபருடைய வருமானம் பெருகும்போது மீண்டும் அவருடைய வாங்கும் திறன் கூடும். ஸோ இது ஒரு சுழற்சி முறையில் தான் இது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுழற்சி முறையை சரியாக கையாள்வது தான் ஒரு அரசுடைய கடமையாக இருக்கும். அதுக்கான தேவையான கட்டமைப்பு, அதுக்கான தேவையான சட்டங்கள் இதெல்லாம் இயற்றுறது தான் ஒரு அரசுடைய கடமையாக இருக்கும். இதில் 4 முக்கியமான விஷயங்களை இவங்க குறிப்பாக கையாளுறாங்க. 1 வளர்ச்சி, 2 சீர்திருத்தம், 3வது கட்டமைப்பு, 4வது நம்பிக்கை. இந்த 4 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பிஜேபி அரசு செயல்படுது. இந்த 4ல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் 6-7% அளவுக்கான பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வரோம். இது வெறும் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது, நிஜமாகவே கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கான வளர்ச்சிகள் நம்ம கூட்டிகிட்டு வரோம். இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன்ஸ் இருக்குது, இன்டர்நெட்டோட யூசேஜஸ் ஜாஸ்தி இருக்குது. இது மூலிமா பல புதிய வேலைவாய்ப்புகள் அப்படின்றது கூடியிருக்கு. ரோடுகள் நம்ம பார்க்குற மாதிரி பெரிய பெரிய ரோடுகள் இந்தியா முழுக்க நடந்துகிட்ருக்கு. கும்பமேளா மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட்டே நம்மளால் நடத்த முடிக்க முடியுது, எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், யூனிகார்ன் கம்பெனிஸ், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் ஸ்டாக் லிஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பல கம்பெனிஸ்னு இந்தியாவில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது மூலமா இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி திறன் அப்படின்றது கூடுது, பல பேருக்கு வேலைவாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குது. 2வது சீர்திருத்தம் பண்ணிட்டு வராங்க. இந்த சீர்திருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப கவனமாக மத்திய அரசு பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு அரசோடைய கடமை அப்படின்றது ஒரு நல்ல நிர்வாகம் அப்படின்றது. நல்ல நிர்வாகம் எப்படின்னா, ஒரு நல்ல சட்டத்தை இயற்றணும், அந்த சட்டம் கடைசி வரைக்கும் போய் சேருதா அப்படின்றத கவனிக்கணும். இந்த ஃபெடரலிசம் கான்செப்டை மத்திய அரசு ரொம்ப கவனத்தோடு செயல்படுது. வெறும் மத்திய அரசு மட்டுமே ஒரு சட்டத்தை இயற்றாமல் அதில் மாநில அரசுடைய பங்கு இருக்கணும், மாநிலத்துக்கு சரியான நிதி பங்கீடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய கவனம் செலுத்தி வராங்க. இப்போது இந்த சீர்திருத்தத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜிடிபியோட இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிடிபிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நாடு முழுக்கவே எங்கே வருமானம் வருது, என்ன வருமானம் வருது அப்படின்றதே ஒரு தெளிவான ஒரு புரிதலே இல்லாமல் இருந்தாங்க. இந்த ஜிடிபி வந்ததுக்கப்புறம் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் டேக்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இந்த ஜிடிபியில் பல கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த ஜிடிபி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபா அளவுக்கான வருமானத்தை இந்திய அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது மூலிமா மாநிலங்களுக்கான வருமானங்களும் கூடிக்கிட்டே வருது. ஸோ ஜிடிபி ஒரு பெரிய சீர்திருத்தம். அதுக்கப்புறம் டேக்ஸில், தனிநபர் வருமான வரியில் நிறைய விஷயங்களை இந்த அரசு கவனம் செலுத்தியிருக்காங்க. வருடத்திற்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி 5 லட்சம், 3 லட்சம், 7 லட்சம் இருந்ததை வருடத்திற்கு 12 லட்சம் அப்படின்னு அந்த பேஸை கூட்டியிருக்காங்க. இது மூலமா மக்கள் கையிலேயே பணம் இருக்கிறதுக்கான விதத்தில் அரசு செஞ்சிருக்கு. அரசு வேற, மக்கள் வேற அப்படின்ற புரிதல் பிஜேபி அரசுக்கு கிடையாது. மக்களிடமே பணம் இருப்பது அப்படின்றது அவங்களுடைய வாங்கும் திறனை கூட்டும். இது மூலிமா சந்தையில் பணம் நகரத்துக்கான வாய்ப்புகள் கூடும். இது மூலிமா உற்பத்தி திறன் கூடும், நாடு வளரும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விஷயங்களை பிஜேபி ரொம்ப கவனத்தோடு செயல்படுத்துகிறாங்க. யூபிஐ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிஜிட்டலைசேஷன் அண்ட் யூபிஐ, இந்த 2 கோம்போவும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம 1 பில்லியன் அளவுக்கான டிரான்சாக்ஷன்ஸை நம்ம யூபிஐயில் பண்ணிகிட்ருக்கோம். எந்த உலக நாடுலையும் இல்லாத அளவுக்கான ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம்.
குறிப்பாக அந்த பண டிரான்சாக்ஷனே ரொம்ப கம்மியான நிலமையில தான் இருக்குது. பட்டி தொட்டி கிராமங்களில் போனீங்களா கூட பொட்டி கடையில் யூபிஐ வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு மாற்றங்களை வந்து கொண்டாந்துருக்காங்க. டிஜிட்டலைசேஷனும் ஹெல்ப் பண்ணுது, இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் ஹெல்ப் பண்ணுது. இது மூலிமா கரப்ஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நேரடியாக பணம் அப்படின்றது ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு போகிறதுனால கணக்கு காட்டுறதுக்கும் வசதியாக இருக்குது. டேக்ஸ் அதனால தான் ஜாஸ்தி ஆகிட்டு, ஜிஎஸ்டி ஜாஸ்தி ஆகுது, தனிநபருடைய டேக்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்குலாம் முக்கியமான காரணம் இந்த டிஜிட்டலைசேஷன் அண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷனுடைய பங்கு பெரும் பங்காக இருக்குது. மூணாவது அவங்க என்ன கவனம் செலுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு அப்படின்றது. நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே பெரிய பெரிய ரோட்ஸாக இருக்கட்டும், நிறைய ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், புதிய புதிய ஹார்பர்ஸாக இருக்கட்டும், மெட்ரோ ரயில், அதுக்கப்புறம் மோனோ ரயில், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பிஜேபி அரசு பண்ணிக்கிட்டே வருது. நாட்டோட உட்கட்டமைப்பு அப்படின்றது பெட்டராக கூட்டிட்டு இருக்கு. நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் இருந்த டிராஃபிக்ஸ் எல்லாம் குறைக்கிற அளவுக்கு மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு சரியான ரோடு அப்படின்றதே இருக்காது. முக்கியமான பல கோயில்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் ரோட்டில் இருக்கும். இந்த ரோட்டில் வந்து ஒத்தடி பாதை மாதிரி தான் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிலைமை மாதிரி அங்கே 6 வழி சாலைகள் வந்து போடப்பட்டு மக்கள் வந்து வெகு வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று அடைவதற்கான கட்டமைப்பு வந்து கூட்டியிருக்காங்க. இது தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் ரயில்வேலையும் பல மாற்றங்கள் வந்து கொண்டாந்துருக்காங்க. பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்க லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேருந்து எல்லாரோட ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய தரம் எந்த அளவுக்கு கூடியிருக்கு அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இது மூலிமா ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே பல நகரங்களை வந்து நவீனமயமாக்கியிருக்காங்க. டிஜிட்டலைசேஷன்ஸ் வந்து இன்னமும் நவீனமயமாக்கி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் பிஜேபி அரசு கவனமாக செயல்படுத்தி அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த விஷயங்களை செயல்படுத்துறது மூலமா என்ன தேவை அந்த மாநிலத்துக்கு அப்படின்றதையும் கவனப்படுத்துறாங்க. இந்த ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்டை பிஜேபி அரசு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்றது. இந்த நம்பிக்கை அப்படின்றது உள்நாட்டில் இருக்க மக்களுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பல மாநிலங்களில் பிஜேபி அரசு வந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய ஆட்சியை அமைச்சிக்கிட்டே வருது. ஸோ இது மூலிமா உள்ளூர் மக்களுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்களுடைய நம்பிக்கையை பிஜேபி அரசு ரொம்ப வந்து பெற்றிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கான தேவைகளை வந்து எல்லா மாநிலங்களும் பண்ணிக்கிட்டு வருது. இது மூலயமா நிதி கிடைக்கிறதோ இல்லை கடன் கொடுக்கறதோ இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்கு. இது மூலிமா இந்தியா அப்படின்றது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படின்றது வெறும் கட்டுக்கதையாக பேப்பரில் ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு ட்வீட் மெசேஜ் மாதிரியும் இல்லாமல் நிஜத்தில் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. கண்டிப்பாக 2047 நம்ம ஒரு வளர்ந்த பாரதமாக மாறிடுவோம். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் மீண்டும் ஒரு பரிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.